எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் கடன் தொல்லை ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். இந்த கடன் தொல்லை ஜாதக ரீதியாக, அதாவது பெரும்பாலும் முதல்ல அதுக்குரிய ஃபார்முலாவை நான் எப்பவுமே சொல்லிட்டு போடுவேன். ஏன்னா அந்த இதை நீங்கள் இந்த ஜாதகங்களில் எந்த ஜாதகத்தில் கூட நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். கடன் தொல்லை அதிகமாக இருக்கணும்னா 2வது வீடு வலு கம்மியாகி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி வலு கம்மியாகி, 11ஆம் வீடு வலு கம்மியாகி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் வலு கம்மியாகி, இதை பூரா நம்ம மைண்ட் ரீதியாக தெளிவாக நம்மளை வழி நடத்துகிற லக்னம், லக்னாதிபதி 2 பேருமே பாதிக்கப்பட்டா தான் அவங்களால மீள முடியாத கடன் இருக்கும். இதை இவ்வளவும் 2ஆம் வீடும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும், 11ஆம் வீடும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும், தனக்காரகரான குருவும் கெட்டு போய் இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா அவர் அதை வெளியே தெரியாம அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பார். ஆனா லக்னம் லக்னாதிபதி வலுக்கலைன்னா அவங்க அவங்க தப்பா முடிவெடுத்து திரும்ப 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 கடனை வளர்த்துட்டு அவங்க தொழில் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிரும். மெயினா எந்த ஜாதகத்திலையும் லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படவே கூடாது. எதுக்குனாலும் ஒரு குழந்தை கிடைக்கணும்னாலும் சரி, ஒரு கல்யாணம் முடிகிறதும் சரி, எல்லாம் சரியான பருவத்துல கரெக்டாக கிடைக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி வலுவா இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க வேண்டாம். நம்ம நேரிய வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த ஜாதகம் 8/11/1967 6:45 AM ஆண் ஜாதகம். சேலத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த லக்கணம் தனுசு லக்கணம், துலா லக்கணம். லக்கணத்தில் கேது புதன் சூரியன் இருக்காங்க. புதன் வக்கரம். 3ல் செவ்வாய் இருக்காரு, 18 டிகிரியில் இருக்காரு. சந்திரன் 9 டிகிரியில் இருக்காரு, மகரத்தில் இருக்காரு. 6ல் சனி இருக்காரு, 13 டிகிரியில் இருக்காரு, ஆனால் அவர் வக்கரம். அடுத்தாப்ப ராகு 3 டிகிரியில் இருக்கு, 7ல். அடுத்தாப்ப 11ல் குரு இருக்கு. சுக்கிரன் நீசமாகி 5 டிகிரியில் இருக்காரு. இதில் என்னன்னா, பௌர்ணமி நோக்கி போகக்கூடிய சந்திரன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ல் இருந்து 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்பவுமே அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 1-5-9 கனெக்ட், இந்த சந்திரன் கூட லக்னாதிபதி சுக்கிரன் கனெக்ட் ஆகுறதுனால இவருக்கு எப்போ அதாவது எந்த நேரமும் அவங்களுக்கு தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கு இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகருக்கு 7ல் ராகு இருக்கு. வேற சனி இந்த வீட்டில் வக்கரமா இருக்காரு. இந்த துலா லக்கணத்துக்கு சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு கிரகம் வக்கரமா இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்தியத்தை அது இழந்துரும், தன்னுடைய காரத்துவத்தையும் இழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகத்துக்கு முழு யோகரான சனி 4-5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி வக்கரமா இருக்காரு. அப்போ அவர் என்ன ஆகுறாருன்னா, அவர் தன்னிலையே வக்கரமான கிரகம் இயல்புக்கு மாறான நிலைமை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தன் நிலையை மறந்துடுறாரு அவரு. நான் யாரு, 4-5 வீட்டுக்குடையவன், இந்த லக்கணத்துக்கு யோகம் கொடுக்கக்கூடியங்கிறத மறந்து சாதாரணமா ஒரு ராகு கேது மாதிரி ஒரு கிரகம் அப்படிங்கிற லெவலில் இருக்காரு. ஆதிபத்தியத்தையும் மறந்து காரத்துவத்தையும் மறந்துடுது. இதுல காரத்துவம் வேணா ஒரு 10% இருக்கும், தவிர ஆதிபத்தியம் இருக்காது இவங்கள்ட்ட சொல்லாது. அப்படிங்கும்போது ஜாதகத்துக்கு குரு பார்க்கறாருன்னா பார்க்கல, சுக்கிரன் 5 டிகிரில இருந்து பார்க்கிறார், நீசமாகி பார்க்கிறார். குரு செவ்வாயை பார்க்கிறார், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியை செவ்வாயை குரு பார்க்கிறாருங்கிறது 5ஆம் பார்வையா. 7ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்க்கிறாரு. சரி, இப்போ இந்த குரு பார்வை இப்போ நான் எதுக்கு கனெக்ட் பண்ணேன்னா, குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது ரொம்ப முக்கியமா ஒரு ஜாதக பலன் எடுக்க ரொம்ப துல்லியமா உதவுற ஒரு பாயிண்ட், எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு ஆதிபத்திய ரீதியா, அது ஒரு சைடு. இன்னொன்னு, அவர் காரக ரீதியா சுபகிரகம் இந்த வீட்டை நட்பு வீட்டில் உட்கார்ந்து எந்த பாவகிரகத்தாலையும் பாதிக்கப்படாம, குறிப்பா ராகு 3 டிகிரி தான் இருக்காரு, இவர் 9 டிகிரி இருக்காரு. அதனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த குரு 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால 8ஆம் வீடு வலுப்படையுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சனி இதுல வக்கரமா இருக்கிறாரு, ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி அவருக்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ சனி இருந்த வீட்டுக்கு அதிபதி அவருக்கு மறைஞ்சிட்டாரு. அப்போ சனிக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி வலுவும் கம்மியாயிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 12ல் மறைஞ்சு 8ஆம் வீட்டுக்கு 5ல் இருக்காரு. 1 2 3 4 5ல் இருக்காரு. அப்போ இவரு 8ஆம் வீட்டு குரு பார்த்து, லக்கணத்துல சூரியன் புதன் கேது 4 கிரகம் இருக்கிறதுனால, லக்கணம் கெட்டு போனதுனால 8ஆம் வீட குரு பார்த்து வலுப்படுத்துறதுனால
இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் முழுசா 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக தான் வேலை செய்வார். அப்போ இந்த சுக்கிரன் வந்து சனியை தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் 4, 5 ஸ்தானத்தை இழந்து 8ங்கிற கடன், நோய், வம்பு, வழக்கு அதை குறிக்கிற ஸ்தானத்துக்கு வேலையை சனி செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஜாதகருக்கு குரு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் இந்த ஜாதகத்துக்கு கெடுபலன் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் அவர் 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சி தன்னுடைய 3ஆம் வீட்டை தொடர்பு கொண்டது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியை தொடர்பு கொண்டதுனால இந்த ஜாதகருக்கு இந்த குரு தசையில் பல லட்ச ரூபா லாபம் கிடைச்சிது தொழில் மூலமாக. குருதசை நடந்து முடிகிற டைமில், அதாவது குருதசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்திலே ஆண்ட வந்தாங்க. ஃபோனில் தான் வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், சனி தசை எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நான் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் இவ்வளோ விளக்கத்தையும் சொன்னேன். சனி 8ஆம் வீட்டுக்கு அதிபதி பார்வையில் இருக்கார், 6ஆம் வீட்டில் இருக்கார், வக்கரமாக இருக்கிறாரு. அந்த லக்கணத்துக்கு வக்கரமாக கூடாது. ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் வக்கரம். இதுதான் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரம், லக்னாதிபதி நீசம். இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருக்கும். அதனால் சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் தான். என்னப்பா இது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்ன எப்படி சொல்கிறாங்க மாதிரி மனசில் நினச்சாங்க. என்னமோ டக்குன்னு அதுலேருந்து என்கிட்ட வர்றதே கிடையாது அவங்க. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு குருதசை ஃபுல்லாக நல்லது பண்ணுச்சு. ஏன் அது அந்த வீட்டுக்கு மறைஞ்சி நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு. அது ஏற்கனவே அந்த லக்கணத்துக்கு 11ல் எந்த துலா லக்கணத்துக்கு குரு எப்போவுமே 11ல் இருந்தால் லாபம் தான். 6ஆம் வீட்டு மூலமாகவும் 3ஆம் வீட்டு மூலமாக தைரியம் வீரியஸ்தானம் மூலமாக இவருடைய டிராவல் மூலமாகவும் இவர் நிறைய காசு கொடுத்தாரு. அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி 12ல் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக பயணம் செய்கிறதுக்கு விரும்புவாங்க. இவங்க எப்போவுமே ட்ராவல் மாதிரி நிறைய வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராவலே இருப்பாங்க, அங்கங்கே போய் சரக்கு போடுறது, ஏஜென்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சனி தசை ஆரம்பிக்கையும் இவங்க புதுசாக ஒரு தொழிலில் இறங்குறாங்க. அந்த தொழிலில் இறங்கி அந்த தொழில் சனி தசை சனி புத்தி வரைக்கும் அப்படியே லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ சுக்கிர புத்தி நடக்குது. புதன் புத்தியில் கடன் ஏகப்பட்டது வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு திரும்ப சுக்கிர கேது புத்தி வரையும் என்கிட்ட வராங்க. என்கிட்ட கேட்குறாங்க, நீ சொன்ன மாதிரி தான் சனி தசையில் நிறைய கடன் வந்துட்டு இருக்கு, எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இனிமேல் தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு வழி கிடையாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும் நான் உங்களுக்கு. அதனால் சனி தசையும் 8ஆம் வீட்டு கணக்கில் வருது. புதன் தசையும் 9ஆம் வீட்டுக்கு திரிகோணத்திலிருந்து அவரும் வக்கரமாக இருக்கார். சூரியன் கூட கனெக்டாக இருக்கார். சூரியன் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி. அதனால் புதன் பாதகாதிபதி வேலையை தான் செய்வார். அதனால் நீங்கள் இனிமேல் எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு ஓரம் கட்டிட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்குள்ள வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனாலும் அவங்களுக்கு அதை கேட்க முடியல. அது அவங்களால ஜீரணிக்க முடியல. இருந்தாலும் சில உண்மையை சொன்னால் கசக்க தான் செய்யும், சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால சொன்னோம். இந்த சனி தசை அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா துலா லக்கணத்துக்கு முழு யோகரம் இருந்தாலும் இந்த சனி வந்து சுக்கிரனுடைய பார்வை மூலமாக 8ஆம் வீட்டுக்கு அதிபதி பார்வையாக தான் வேலை பார்த்துச்சு. அதை விட இந்த குரு செவ்வாயை பார்க்குது. குரு செவ்வாயை பார்க்கறது காரகத்துவ ரீதியாக நல்லது. செவ்வாய் சம்பந்தமான துறையில் தான் அவங்க இருக்காங்க. செவ்வாய் சம்பந்தமான துறையில் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துச்சு குருதசையில், அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இந்த குரு வந்து ஆதிபத்திய ரீதியாக 6ஆம் வீட்டுக்கு அதிபதி தான். சுக்கிரனுக்கு பகையான கிரகம் தான். அந்த குரு பார்க்குற கிரகம் நல்ல பலனை செய்யாது அப்படிங்கிற விதி. பார்க்கக்கூடிய செவ்வாய் காரகத்துவம் லாபம் வருமே தவிர ஆதிபத்திய ரீதியாக 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பார்த்த மாதிரி தான் இது பலன். அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியை 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பார்த்து அந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. இதுதான் அந்த ஜாதகத்தில் உச்சகட்டம். இவர் தற்கொலை பண்ணுற அளவுக்கு இவருக்கு கடந்தொலை அதிகமானதுக்கு காரணம் அதான். அதை விட இன்னொன்று, லக்னாதிபதி நீசமாகி அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமாகக்கூடாது. அப்போ தலைங்கிற லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போனார். 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக தான் அவர் வேலை செய்கிறார். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமாட்டார், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமாட்டார். ஒரு ஜாதத்தில் 1, 5, 9 கெட்டு போனாலே அவங்க பெரிய உயரத்தில் இருந்தாலும் தலைகுப்புற கீழே இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் உதாரணம். இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரனுக்குள்ள பரிகாரம் பண்ணிக்கங்க, கடைசி காலத்தில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி வேறு வழி இல்லை, சொல்லி தான் விட்டோம். வேறு வழி கிடையாது. உங்களுக்கு சனி தசை முடிகிற வரைக்கும் கடன் தீராது. புதன் தசையிலையும் உங்களுக்கு கடன் இருக்காது. ஆனால் பெரிய பதவி பெரிய அளவுக்கு நல்ல பலன் செய்யாது. புதன் உங்களுக்கு மாரகாதிபதியாக தான் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். சில நேரம் ஜாதகம் பார்த்து சொல்லும்போது சில இப்படிப்பட்ட சூழ்நிலை வரத்தான் செய்யும். இவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமானது மிகப்பெரிய தப்பு. அந்த லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய முறைப்படி சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பண்ணாதான் இவங்க பரிகாரம்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த வெள்ளை மொச்சை, சுக்கிரனுக்குள்ள பரிகாரம் வெள்ளை மொச்சை. இந்த துலா லக்கணம் ரிஷப லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போய் இருந்துன்னா அவங்க வெள்ளை மொச்சை கடையில் வாங்கி
அதை வெள்ளிக்கிழமை தோறும் அவங்க படுக்கிற தலைவாணி கீழே ஒரு வெள்ளை துணியால் சுத்த வெள்ளை துணியால் கட்டி அவங்க தலைக்கு கீழே வச்சு படுத்து தூங்கிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தலைக்கு கீழே வச்சு மறுநாள் சனிக்கிழமை காலையில் எடுத்து அது பூஜை அறையில் வச்சு அப்படி ஒரு 16 வாரம் ஒவ்வொரு சுத்த வெள்ளை துணியால் தான் பண்ணணும். வெள்ளை துணியால் பண்ணி அந்த அந்த இதை அவங்க படுக்கும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் தலையில் நைட்டு படுக்கும்போது வச்சு சனிக்கிழமை காலையில் பூஜை அறையில் வச்சு இந்த மாதிரி ஒரு 16 வாரம் அவங்க செஞ்சாங்கன்னா அந்த சுக்கிரன் வலுவாவார். வலுவானா அவர் ஒன்றும் அள்ளி கொடுத்துட மாட்டார். ஆனால் அவங்களுக்கு அதுக்கும் அவ்வளோத்தையும் தாங்குற சக்தியை கொடுப்பாரு. இவங்களுக்கு இந்த பரிகாரம் சொன்னோம், பண்ண பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன பண்ணணும்னா இந்த 16 வாரம் அதை பூஜை அறையில் வச்சு மொத்தமாக ஒரு பெரிய வெள்ளை துணியில கட்டி 16 வாரம் கழிச்சு நிற்கிற தண்ணியான கிணத்துல தான் போடணும், இல்லைன்னா குளத்துல போடணும். அந்த தண்ணி நிற்கணும், ஓடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த கிரகத்துடைய வலு உங்கள் உடம்பு நிற்கும், அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கிரகம். அந்த சுக்கிரனுக்குள்ள தானியம் தான் அந்த வெள்ளை மொச்சை. இது பெரிய ரகசியம் கிடையாது. அதனால இதை பண்ணாங்க. இது பண்ண பிறகு அவங்களுக்கு பரவாயில்ல. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.